பொழுது உச்சியை கடந்து கொண்டிருந்தது. 20 வருட காலமாக தனக்கு பழக்கப்பட்ட அம்முகத்தை அப்பொழுதுதான் அவள் சிறிது பார்க்க நேரிட்டது. வெடித்து அழ வேண்டும் போலிருந்தது. ஆனால் அடக்கி கொண்டாள். வேலைக்கு சேர்ந்த அடுத்த 6 மாதத்திற்குள் அவளது அம்மா தொடர் காய்ச்சல் காரணமாக இறந்து போயிருந்தாள். சடங்குகள் அனைத்தையும் உடனிருந்து முடித்துவிட்டு அவர் அவளது வீட்டிற்கு நுழையும் போது பொழுது சாய தொடங்கியிருந்தது. உறவினர்கள் அனைவரும் கிளம்பியிருந்தனர். வீட்டின் ஒரு மூலையில் தன்னையும் மறந்து அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் அவள். அவளை எழுப்ப மனமில்லாமல் அவளது முகத்தை பார்த்தவாறே அவள் அருகே படுத்துக் கொண்டார். மனதில் ஏகப்பட்ட குமுறல்கள். பெண் என்று சொல்லக்கூடிய பருவத்தை கடந்திருந்தாள். சரியான வயதில் திருமணம் செய்து வைத்திருந்தாள். இந்நேரம் குழந்தைகள் குடும்பம் என்று ஆகியிருப்பாள். இவளின் இந்த நிலைமைக்கு தான் காரணமாகி போனதை எண்ணி புழுங்கிக் கொண்டாள். ஆரம்பத்தில் நீ திருமணம் செய்து கொள் என்று பல முறை இவர் சொல்லியும் அவள் அதை கண்டு கொள்ளவில்லை. அதில் ஈடுபாடும் காட்டியதில்லை. ஒருவேளை இவளை நாம் இன்னும் கட்டாயப்படுத்தி இருக்க வேண்டுமோ, அல்லது இவளிடமிருந்து விலகி இருக்க வேண்டுமோ என்று அவருக்கு தோன்றியது. தன் சுயநலத்திற்காக இவளை இப்படி ஆக்கிவிட்டோமே என்று தன்னை நொந்து கொண்டார். இப்படி தன் மன குமுறல்களுக்கிடையே புலம்பி அவர் உறங்கி போனார்.